அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மூவி ஸ்பாட். இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற படம் ஆக்ஷன் பிளஸ் அட்வென்ச்சர். 2மே கலந்த மாஸான அப்படிப்பட்ட ஒரு டாப் 5 படத்த பத்தி தான் பார்க்க போறோம். இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட்டா பார்க்க போற படம் நார்த்மேன். இந்த படத்தோட கதைய பத்தி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு இடத்துல வந்து இருப்பாரு. அந்த இடத்துல ஒரு இன்சிடென்ட் வந்து நடக்கும். அதாவது அவங்க கிட்ட இருந்து ஒரு பொருள வந்து அந்நிய நாட்டு மன்னன் இந்த மாரி இருப்பாங்க இல்லையா? அவங்க வந்து போர் புரிஞ்சு அவங்க எல்லாத்தையுமே தாக்கிட்டு அந்த திருடிட்டு போயிருவாங்க. அந்த திருட்டு போன பொருளை வந்து எப்படியாச்சும் மீட்கணும், இவரோட ராஜ்யத்தை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பயங்கரமாக வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் பண்ணி அந்த பொருளை மீட்டாரா இல்லையா அப்படிங்கிறது தான் படத்தோட கதை. இதுக்கு இடையில பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ரத்தம் தெறிக்க தெறிக்க ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே பயங்கரமாக பண்ணுவாங்க. ஸோ எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த லிஸ்ட்டில் நம்ம செகண்டாக பார்க்க போகிற படம் ட்ராய். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம் அப்படின்னா பேசிக் கதை தாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 ராஜ்யத்துக்கு இடையில வந்து போர் நடக்குது. அந்த போர்ல எப்படியெல்லாம் ஆக்ஷன்ஸும், சீக்வென்ஸும் சரி, அந்த அட்வென்ச்சர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நம்மளுக்கு ஃபீல் குட் மூவி இத கொடுக்கும். ஏன் அப்படின்னா 2 பிரஜைகள் 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்குவாங்க இல்லையா? அந்த ஆக்ஷன்ஸ் ஃபுல்லாமே படம் ஃபுல்லாமே ஆக்ஷன்ஸ் மாரி தான் இருக்கும். ஆனா நம்ம பார்க்குற நம்மளுக்கு வந்து ரொம்பவுமே இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு கிளைமேக்ஸ் சீன்ல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு சம்பவம் பண்ணுவாரு. அதெல்லாமே பார்க்க அல்டிமேட்டா இருக்கும். ஒரு தரமான ஆக்ஷன் சீக்வென்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, இன்டர்வல் சீன்ல ஒரே ஒரு பிளாக் பண்ணி நம்ம ஹீரோ வந்து பயங்கரமா திறமைய காட்டுவாரு. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம தேட பார்க்க போற படம் வந்து தி ரெனவென்ட். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பனி பிரதேசத்தில் வந்து ஒரு ஆராய்ச்சிக்காக வந்து ஒரு குழு போகும். அந்த குழு போகும்போது நம்ம ஹீரோ வந்து ஒரு கரடியை வந்து அட்டாக் பண்ணிரும். கரடியை அட்டாக் பண்ணனால நம்ம ஹீரோ வந்து பயங்கரமாக காயமடைஞ்சு ஒரு தெரியாத இடத்துல வந்து மாட்டிக்குவார். ஆனால் கூட வந்தவங்க எல்லாமே என்ன நினச்சிருவாங்க அப்படின்னா, அவன் வந்து இறந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிக்ளேர் பண்ணிடுவாங்க. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோ வந்து இறந்துருக்க மாட்டார். எப்படியா அந்த பனி பிரதேசத்தில் வந்து சர்வே பண்ணி தன்னோட குழுவோட இணைஞ்சாரா? இல்ல அதுக்கிடையில பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சதி வந்து அவருக்கு எதிரா நடந்திருக்கும். அதை எல்லாமே எப்படி கண்டுபிடிச்சு அத ஓவர்டேக் பண்ணி எப்படி வந்து திருப்பியும் பழைய நிலைமைக்கு வராரு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ரொம்பவுமே சூப்பராக வந்து காட்டியிருப்பாங்க. இதுக்கிடையில் அட்வென்ச்சர் சீக்வன்ஸ் எல்லாம் அந்த விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்கும்போதே பயங்கரமாக இருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் ஆக்ஷன் சீக்வன்ஸு இது எல்லாமே வெறித்தனமாக இருக்கும். ஸோ எல்லாருமே பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த லிஸ்ட்டில் நம்ம 4th பார்க்க போகிற படம் இன் தி ஹார்ட் ஆஃப் தி சீ. இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இது ஒரு கடல் பேஸ் பண்ண படம் தான். அட்வென்ச்சர் மூவின் லிஸ்ட்டில் வந்தால் இது வந்து ஒரு பெட்டரான மூவின்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா ஒரு கடலில் வந்து நிறைய பேர் கொண்ட குழு வந்து போயிட்டுருப்பாங்க. இதுக்கடையில் பார்த்திங்க அப்படின்னா அந்த கப்பலை வந்து திடீர்னு ஒரு பெரிய மிருகம் வந்து அடித்து துவம்சம் பண்ணிடும். அது என்னடா பார்க்கும் பொழுது அது ஒரு திமிங்கலம் மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு பயங்கர வெயிட்டாக இருக்கும். ஆனால் சொல்லப்போனால் ஓரளவுக்கு திமிங்கலம் மாதிரி தான் இருக்கும். திமிங்கலம்னே வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு இதுலேருந்து சில பேர் மட்டும் தப்பிப்பாங்க. அந்த கப்பல்லேருந்து சில பேர் தப்பிக்கிறவங்க எப்படி வந்து சர்வை பண்ணி வந்தாங்க, அந்த பசி பட்டினி அவங்க எல்லாத்தையுமே எப்படி கடந்து வந்தாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து ரொம்பவுமே சூப்பராக வந்து காட்டியிருப்பாங்க. அது பார்க்கவே ரொம்பவுமே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம லிஸ்ட்டில் ஃபைனலாக பார்க்க போகிறது அப்போகலிப்டோ. இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு இடம் வந்து ஒரு காட்டில் வந்து வாழ்ந்துட்டுருப்பாங்க. திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா எங்கேருந்தோ வந்த சில கொள்ள கும்பல் வந்து அவங்க எல்லாத்தையுமே அடித்து இழுத்துட்டு போய் ஒரு பலி கொடுக்கறதுக்காக இழுத்துட்டு போவாங்க. இதுக்கிடையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோ வந்து தன்னோட மனைவி குழந்தைய வந்து ஒரு கிணத்துக்குள்ளே வந்து விட்டு போயிருப்பார். திருப்பியும் அந்த ஹீரோ வந்து அந்த கிணத்துல இருக்க தன்னோட ஃபேமிலியை வந்து காப்பாற்றினாரா இல்லையா அப்படிங்கிறத ரொம்பவுமே சூப்பராக காட்டியிருப்பாங்க. இதுக்கிடையில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங் சீக்வன்ஸ் இருக்கும். இது காட்டில் எடுத்த படம் இல்லையா, அதனால் வந்து நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். அதுவும் ஒரிஜினலாக பிளட்டு தெறிக்க தெறிக்க விட்டுருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும் பொழுதே ரொம்பவுமே வெறித்தனமாக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு இடத்துல மாட்டிக்குவார். மாட்டிட்டு அந்த குரூப்லேருந்து எப்படி தப்பிச்சார் அப்படிங்கிறதெல்லாமே ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். அப்போகலிப்டோ வந்து 2009 ரிலீஸ் ஆன படம். ஒரு மரண மாசான மூவின்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா எனக்கு இந்த 5 மூவியில் இது ஒரு ஃபேவரட்டான மூவி. ஸோ எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு தரமான ஆக்ஷன் ப்ளஸ் அட்வென்ச்சர் மூவின்னு சொல்லுவேன். சரி, ஓகே. இந்த லிஸ்ட்டில் இருக்க 5 படத்தில் நீங்கள் எந்த படத்தாச்சும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.